Hi viewers, welcome to our channel Open Tech Support. கூகுள் குரோம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்களா? ஒரு 5 விதமான டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குரோமில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேப் எப்படி குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் டேப். அதாவது நீங்கள் மல்டிபிள் ப்ரௌசரில் நிறைய வெப் பேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்க. இந்த பேஜஸ்லாம் பர்டிகுலர் இந்த பேஜஸ் ஒரு குரூப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கூகுள் குரோமில் வந்து குரூப்பாக வந்து நிறைய பேஜஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இன்னொரு டேப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து கூகுள் நியூஸ் நான் வைக்கிறேன்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு டேப் அடுத்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் யூடியூப் சேனல் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆஃபீஸ் ரிலேட்டடில் இல்லை நம்ம என்ன ஒரு பர்டிகுலர் இந்த வெப்சைட்லாம் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரே குரூப்பில் கொண்டு வரலாம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த டேபை வந்து எந்தெந்த டேப்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேஜில் வேணுமோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு டேபை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு நியூ குரூப் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடணும். இதில் வந்து டெஸ்ட்டுன்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கலர் ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து அதோட நம்ம ஆட் பண்ணுறேன். ஆட் டு குரூப் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது இதுவும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேஜஸ் வந்து ஒரு குரூப்பாக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த இந்த டேபுக்குள்ளே வந்து அந்த 3 பேஜ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அடுத்து நீங்கள் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா டாகுல் மாதிரி திரும்ப அந்த வெப் பேஜஸ்லாம் டேப்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு டிப்ஸு நம்ம கூகுள் குரோமில் இருக்குது. அடுத்தது வந்து பர்டிகுலர் வெப் பேஜஸை வந்து பின் பண்ணுறது. நம்ம குரோம்லேயே எப்படி பின் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் ஓப்பன் டெக் சப்போர்ட் இருக்குது. இதை வந்து நம்ம பின் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த யூடியூப் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் வேணுமோ அதை நம்ம வந்து பின் பண்ணுறோன்னா அந்த ஐகான்ஸ் வந்து இங்கே குரோமில் வந்து அந்த மேலே வந்து இருக்கும். நம்ம அதை ஒவ்வொரு தடவை நம்ம அதை கிளிக் பண்ணாலே அந்த வெப் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து 2வது டிப்ஸ். அதாவது எப்படிலாம் வந்து நம்ம மல்டிபிள் டேபை வந்து பின் பண்ணி வைக்கிறது குரோமில். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோமில் வந்து டாஸ்க் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் மோர் டூல்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து ப்ரௌசரில் வந்து என்னென்ன டேப் என்னென்னலாம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் சப்போஸ் உங்களோட வந்து ஒரு பேஜஸ் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, ஹேங் ஆகிடுச்சு ஒரு பேஜஸ் அந்த டேபு அப்படின்னா நீங்கள் இதுலேயே செலக்ட் பண்ணி நீங்கள் என் ப்ராசஸ் அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் விபிஎன் வந்து ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விபிஎனை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன்னா என் ப்ராசஸ் கொடுத்தோன்னா விபிஎன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கூகுள் குரோமில் வந்து என்னென்ன ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது அது எது தேவையில்லையோ நம்ம அதை வந்து என் ப்ராசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரன் ஆகாது. இதனால் என்ன ஆகும்னா நிறைய உங்களுக்கு ப்ராசஸிங் போயிட்டு இருந்ததுன்னா உங்களால் ப்ரௌஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே டைம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணும்போது டைம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக இந்த டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோஃபில் ஆப்ஷன். பாஸ்வேர்டு மேனேஜர் எப்படி நம்ம இந்த குரோமில் பார்க்குறது. நம்ம இப்போ ஒரு வெப்பேஜ் ப்ரௌஸ் பண்ணுறோம். அந்த வெப்பேஜில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா சேவ் கொடுப்போம். அந்த சேவ் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம எப்படி பார்க்குறது. அதுதான் ஆட்டோஃபில் ஆப்ஷன். அது எங்கன்னா நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆட்டோஃபில்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து இந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இதுவரையும் நம்ம என்னென்ன பாஸ்வேர்ட்லாம் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு ஷோவாக இருக்கும். அது எந்தெந்த சைட்லலாம் போட்டிருக்கோம் அப்படின்றது காட்டும். ஸோ என்னோடய சிஸ்டமில் இவ்வளோ இது இருக்குது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இதோட பாஸ்வேர்டு இப்போ இந்த பாஸ்வேர்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை டச் பண்ணிவிடுவோம். டச் பண்ணோன்னா அது வந்து அட்மின் ஆக்சஸ் கேட்கும். ஸோ நம்ம அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருவோன்னா இப்போ நான் வந்து அட்மின் ஆக்சஸ் வந்து ஃபிங்கர் வச்சுருந்ததால் உங்களுக்கு லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ குத்தினா அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு மோட லாகின் பாஸ்வேர்டு. இந்த மாதிரி நம்ம என்னென்ன பாஸ்வேர்டெலாம் நம்ம வெப்சைட்டில் போட்டு சேவ் பண்ணியிருப்போமோ அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து இதில் சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை இது கிளிக் பண்ணிங்கன்னா அட்மின் ஆக்சஸ் கேட்கும்போது நீங்கள் சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம பாஸ்வேர்டை வந்து க்ரோமில் என்னென்ன பாஸ்வேர்டு சேவ் பண்ணியிருக்கோன்றதை வந்து இந்த இதில் நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டேப் இருக்குது. அந்த டேப் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் டேப் அதை ஷார்ட்கட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் டேப் அடுத்தடுத்து மூவ்மெண்ட் ஆகும். இதுலேயே ப்ரீவியஸாக போகிறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அது ப்ரீவியஸில் என்னென்ன டேப் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம க்ரோமில் வந்து இப்போ நான் பேசிக்காக ஒரு 5 டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குரூப்பாக எப்படி நம்ம டேப் வந்து குரூப் போடுறது, திரும்ப இது குரூப் பண்ணி எப்படி நம்ம டேப் யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது பின் பண்ணி நம்ம எப்படி டேப் யூஸ் பண்ணுறது, அடுத்தது டாஸ்க் மேனேஜர், அப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு மேனேஜர், ஆட்டோஃபில் பாஸ்வேர்டு மேனேஜர், அப்புறம் நெக்ஸ்ட்டு டேப் எப்படி போகிறது, அடுத்து ப்ரீவியஸ் டேப்பில் எப்படி போகிறது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் அடிக்கணும், கண்ட்ரோல் டேப் அடிக்கணும். இது வந்து பேசிக்காக க்ரோம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு 5 டிப்ஸாக வந்து க்ரோமில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன க்ரோமில் வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.